அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மதுரை கோரிப்பாளையம் கிரவுன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியினுடைய 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இன்று அல்லாஹ்வினுடைய கருணையினால் தன்னுடைய பரீட்சையை முழுமையான முறையில் எழுதி முடித்திருக்கின்றார்கள். அதற்கு நன்றி கடனாக அந்த மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு முழுக்க தங்களால் முடிந்த அளவுக்கு கைகளில் காசுகளை சேகரித்து வைத்து அந்த பணங்காசுகளிலிருந்து ஏழைகளுக்கு ஆனந்தமான முறையிலே இன்றைய தினத்திலே தான தர்மங்களை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த தர்மங்களை வழங்கிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மாணவிகளுக்கு தர்மம் செய்வது தலைவிதியையே மாற்றிவிடும் என்ற காரணத்தினால் நன்மையான காரியத்தை தேவையில்லாத ஆடம்பரமான விஷயங்களில் காசுகளை செலவு செய்யாமல் நன்மையான காரியங்களுக்காக வேண்டி அந்த காசுகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். வல்ல இறைவன் இந்த மாணவ மாணவியர்களுக்கு நிறைவான நற்கூலியையும் நிறைவான மதிப்பெண்களையும் அவர்கள் நினைத்த துறையிலே படித்து முன்னேறி சிறந்த மாணவ மாணவிகளாக முன்னேறுவதற்கும் சிறந்த எதிர்கால வாழ்க்கையை அமைவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கருணை செய்வானாக. இவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே அவருடைய பெற்றோர்கள் மூலமாக இந்த பள்ளியின் மூலமாக ஒழுக்க நடைமுறைகளை கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் தேவையில்லா செலவுகளை தவிர்த்து நன்மையான விஷயங்களை ஏழைகளுக்கு பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நன்மைகளை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்த இந்த தான தர்மங்களை இறைவன் பரிபூர்ணமான முறையிலே ஏற்றுக்கொள்வானாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இந்த பூமிக்கு வருகின்றார்கள். யா அல்லாஹ், யார் கொடுத்து வாழுகின்றார்களோ அவர்களுக்கு பகரத்தை வழங்குவாயாக, யார் தடுத்து வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்திலே அழிவை கொடுப்பாயாக என்பதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கொடுத்து வாழ்பவன் மிக விசாலமான முறையிலே முன்னேறுவான். யார் கொடுக்காமல் தடுத்து கஞ்சத்தனத்தோடு வாழுகின்றார்களோ அவர்கள் செழுமையான வாழ்க்கையை சந்திப்பார்கள் என்ற முஹம்மது நபியினுடைய அந்த சொல்லுக்கு ஏற்ப இந்த மாணவ மாணவியர்கள் நிறைவான முறையிலே தான தர்மங்களை வழங்கியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு சிறந்த எதிர்காலங்களை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. இவருடைய பெற்றோர்களுக்கும் இவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இவர்கள் பயிலக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்திற்கும் அல்லாஹு தஆலா எல்லா வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அதே போன்று இந்த மாணவ மாணவியர்கள் இவர்கள் மட்டுமல்ல, பிற பள்ளிகளிலே படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியர்களுக்கு முன்னுதாரணமாக இவருடைய செயல் அமைந்திருப்பதையும் நம்மால் காண முடிகின்றது. இந்த செயல்களை பார்த்த பிற மாணவ மாணவியர்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களிலே நன்மையான விஷயங்களை அவர்களும் செய்து தீமையான வெடிப்பது, கலர்களை சாயங்களை பூசிக்கொள்வது போன்ற தீமையான காரியங்களை விட்டும் விலகி நன்மைகளை செய்து அந்த நன்மையின் மூலமாக அவர்களும் பிரயோஜனம் அடைந்து பிறருக்கும் பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய நல்ல சமுதாயமாக அல்லாஹ் தஆலா வரக்கூடிய சமுதாயங்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இவருடைய செயல்களை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையிலே ஏற்றருள் புரிவானாக என்று மனமாற மனம் நிறைந்து அந்த மாணவ மாணவர்களுக்காக வேண்டி துஆ செய்கின்றோம். நீங்களும் அவருடைய வளங்களுக்காக வேண்டி துஆ செய்யுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.